4வது T20 மேட்சையும் வெற்றிகரமாக தோத்தாச்சு. ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸில் தோத்திருந்தாலும் இன்னும் அவங்க கண்டிஷன்ஸையே ரீட் பண்ணலை. அதை இந்த மேட்ச்சில் கிளியர் பண்ண வச்சோம் நல்லா இருக்கும்னு நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்தோம். பட் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேட்ச்லேயும் ஓப்பனர்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க. வைபவ் சூரியவன்சியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2வது முறையாக அவரோட விக்கெட்டை ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு கொடுக்குறாரு. ஆர்ச்சர் 145 கிளாக் ஸ்பீடில் சூப்பர் லைன் அண்ட் லென்த்தில் போட்டே இருந்தார். ஸோ நேற்றுக்கான மேட்ச்சில் ஒன்லி பாசிட்டிவாக நான் பார்த்தேன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் எக்ஸாக்டாக கண்டிஷனை ரீட் பண்ணி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் அடித்த 2 பவுண்டரி தான் பார்த்துட்டு கடுப்பில் நானும் போய் தூங்கிட்டேன். பட் நல்லா 80+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. என்னதான் டீம் தோத்தாலும் கண்டிஷன்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணி டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணது ஓகே தான். அந்த சைடு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேப்டன் ஹாரி ப்ரூக் 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ எக்ஸாக்ட் கண்டிஷன் அவங்களுக்கு தெரியுது. இன்னும் நம்ம கண்டிஷனே ரீட் பண்ணாதது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. 5th T20ஐ வின் பண்ணியும் பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இல்லை. வேணாம் ஒயிட் வாஷை வேணால் நம்ம தடுக்கலாம். பட் அதையும் நம்ம டீம் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. ஆல்ரெடி வருண் அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேரும் ரூல்ட் அவுட்டுங்கிற நியூஸும் வருது. ஸோ இப்படி தான் இந்தியன் டீமோட நிலைமை போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் 5th T20ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக நீங்கள் ஏதாட்டும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.